ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாம எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறது? இல்ல லாஸ்ல இருந்தோம்னு சொன்னா, நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா சேஞ்ச் ஆகுறது? அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு மாதத்துல ஆ, வந்து ஒரு நெறைய நாள் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நம்ம நிறைய நாள் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு சில நாள் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு லாஸ சந்திச்சிருக்கலாம். அப்போ நிறைய நாள் நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த லாஸ் வந்து ஒரு பெருசா தெரியாது. ஏன்னா நம்ம தான் நிறைய நாள் வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறோமே! அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஆனா வந்து ஒரு ஓவராலா ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட்லயோ அல்லது வந்து லாஸ்லயோ தான் வந்து இருக்கும். அது ஏன் இருக்கு? அதை நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்றது? ப்ராஃபிட்டா சேஞ்ச் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் வந்து ஆ மனி மேனேஜ்மென்ட். அத வந்து நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தணும். மனி மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். மனி மேனேஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரேஷியோ வந்து 1:2 ரொம்ப ந நல்ல ரேஷியோ. அப்படி இல்லன்னா 1:1.5 இல்லன்னா அட்லீஸ்ட் 1:1 ஆவது நம்ம அத வச்சு நம்ம மெயின்டெயின் பண்ணணும். 2வது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ப்ராஃபிட் லெவல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதேபோல நம்ம லாஸ் லெவல் வந்து ரெட்யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னா, ஆ நம்ம அதாவது ப்ராஃபிட் லெவல் பக்கம் மூவ் ஆக நம்முடைய ஸ்டாப் லாஸ வந்து அப்சைடு வந்து அதாவது குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். நம்ம டார்கெட் கிட்ட போகும்போது நெக்ஸ்ட் டார்கெட் குடுத்து நம்ம டார்கெட் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனால லாஸஸ் குறையும். ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். நம்ம ஃபைனலா பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் இருப்போம். இத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி